தொடர்ந்து நம்ம ஊழியக்காரமா கடத்தில் கொடுக்கறதுக்கு முன்பாக ஒரே ஒரு ஜெபத்தை நம்ம ஏறெடுக்க போகிறோம். நம்ம மத்தியில் அம்மா வந்திருக்கிறாங்க. அவங்க ஒரு ஜெபம் பண்ண போகிறாங்க. கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போகிற கண்களை மூடி அம்மா அவங்க ஜெபிப்பாங்க. கிருபையில் எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன். அப்பா ஆண்டவரே, பெண்களாக சேர்ந்து கர்த்தாவே இப்படி ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தினதுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஒவ்வொருவரும் உணர்வடையத்தக்கதாய் நல்ல ஸ்கிட்டை போட்டிருக்காங்க. ஆண்டவரே, செய்தவர்கள் எல்லாரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வாதமாய் கொண்டு வந்த ஹெலனக்காவுக்காய் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே அவர்கள் மூலமாய் ஆண்டவரே நீங்கள் பேசும்படியாய் எல்லாருக்கும் ஆண்டவரே ஐயா ஏதோ ஒன்று பெற்றுக்கொண்டு சென்றோம் என்ற சந்தோஷத்தோடு சம்பூரணத்தை கொடுத்து தைரியத்தையும் பலத்தையும் கொடுத்து நீங்கள் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்பா உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்து நீரே ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாம். பிதாவே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் எல்லாரும் சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் உம்முடைய நாமத்தினாலே எங்கள் ஒன்றிணைந்திருக்கிறோம். எப்பொழுதெல்லாம் உம்முடைய நாமத்தினால் நாங்கள் ஒன்றிணைகிறோமோ அப்பொழுதெல்லாம் உடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இங்கு வந்திருக்கிறவர்கள் ஒருவேளை அநேக குழப்பத்தோடு, பாரத்தோடு, பலவீனத்தோடு, கண்ணீரோடு, பல அவமானங்களோடு வந்திருக்கலாம். ஆனால் எல்லாவற்றிற்கும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீர் ஒருவரே ஆண்டவரே பரிகாரியாய், ஆண்டவரே பலப்படுத்துகிறவராய் இருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த கூட்டத்தை நீங்க ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறதுக்காய் நன்றி. ஒவ்வொரு பகுதிகளிலும் என் தேவனாகிய கர்த்தருடைய நாமம் ஆண்டவரே வல்லமையாய் மகிமைப்படுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இன்னும் மீதம் இருக்கிற பகுதிகளையும் என் தகப்பன் நீர் பொறுப்பெடுத்து நடத்துங்க, வழி நடத்துங்க. மீட்பெரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். இதுவரைக்கும் நீங்க நல்ல சிறப்பா பல நிகழ்ச்சிகளை பண்ணிட்டு இருக்கீங்க. உண்மையாவே உங்களுக்குள்ள இருக்கிற திறமைகளை கர்த்தர் அவருடைய மகிமைக்காக பயன்படுத்தும்படி உண்மையாகவே உங்களுக்காக ஒரு கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு நான் மத்தியில அருமையான பாஸ்டர் ஜேக்கப் ஐயா அவங்க ஸ்மால் குரூப்னு ஒரு பைபிள் ஸ்டடி நடத்துவாங்க. உண்மையாகவே நான் போய் விரும்பி அதில் போய் கற்றுக்கொள்றது வழக்கம். அவங்களுடைய துணைவியார் அவங்களும் இன்னைக்கு எலன் ஜேக்கப்பாமா அவங்க வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம். இந்த ரெண்டு பேரையும் நம்ம கரங்களை தட்டி அன்போடு வரவேற்க போகிறோம். ரெகபத் எழுப்புதல் ஊழியத்தின் சார்பாக ஜேக்கப் ஐயாவை சந்தோஷத்தோடு இந்த நேரத்தில் எல்லாரையும் கனம் பண்ண நம்ம மத்தியில் பாசமாவை சபையின் சார்பாக கனம் பண்ண வரும். கைகளை தட்டி கரங்களை தட்டி நம்ம ஊழியக்காரை கனம் பண்ணுவது நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு வந்திருக்கிற ஊழியக்காரன் பல ஊழியங்கள் இருந்தாலும் இன்னைக்கு நம்ம மத்தியில் ஊழியக்காரங்க வந்திருப்பது ஒரு பெரிய சந்தோஷம். இன்றைக்கு நமக்கு பட்டிமன்றத்துக்கு ஒருத்தவங்க வந்துட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு கீழே விழுந்துட்டாங்க. அவங்க ட்ரீட்மெண்ட் போயிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பட்டிமன்ற நடுவராய் பல ஊழியங்கள் இருந்தாலும் நான் அழைத்த போது சிஸ்டர் ஜாஸ்மின், பாஸ்டம்மா ஜாஸ்மின் அவர்களை கரங்களை தட்டி நம்ம பாஸ்டம்மா அவங்க கனமடுவாங்க. வாங்க பாஸ்டம்மா ஜாஸ்மின் அவர்களை நான் அன்போடு கரங்களை தட்டி அன்போடு வரவேற்போம். கர்த்தர் நல்லவர். அதே போல பாஸ்டர் பண்டாரிபாய் அம்மா அவங்க நம் நடுவில் வந்திருப்பது பெரிய சந்தோஷம். அவர்களையும் நம்முடைய சபையின் சார்பாக அவர்களை நம்ம கனம் பண்ண விரும்புகிறோம். கரங்களை தட்டி சந்தோஷத்தோடு பாஸ்டம்மா பண்டாரிபாய் அவர்களை அன்போடு நான் வரவேற்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூ. பாஸ்டர்மா எப்சிபா அவர்களையும் நான் இயேசுவின் நாமத்தில் அன்போடு பெரம்பூரில் ஊழியம் செய்கிற சேக்காடு பகுதியில் ஊழியம் அவர்களை கரங்களை தட்டி அன்போடு வரவேற்கிறேன். கிதியோன் ஐயாவுடைய துணைவியாரை நான் அன்போடு பட்டாரம் பகுதியில் ஊழியம் செய்கிற பாஸ்டம்மா அவர்களையும் கரங்களை தட்டி சந்தோஷத்தோடு கர்த்தருடைய நாம மகிமைக்காக அன்போடு வரவேற்கிற கர்த்தர் நல்லவர். பாஸ்டம்மா மறுபடியும் குடும்பத்தின் சார்பாக ஐயா நாங்கள் எங்களுடைய வழக்கத்தின்படி ஊழியக்காரையை கனம் பண்ணுவது ஒரு பெரிய சந்தோஷம். கரங்களை தட்டி சந்தோஷத்தை தேங்க்யூ. நீங்கள் ஃபேமிலியாக வந்தது
ரொம்ப பெரிய சந்தோஷம். இன்னைக்கு உண்மையாகவே இந்த சகோதரிமார்கள் எல்லாரும் சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துறது உண்மையாகவே இதுக்காக பாஸ்டமா இது என்ன நடக்குது, பாஸ்டமா தான் இதோடைய எல்லா காரியங்களும். சில நேரத்தில் சொல்லுவாங்க, என்னை தள்ளி விட்டு நீ பின்னாடி ஜாலியாகிறியான்னுவாங்க. உண்மையாகவே அவங்களுக்கு பல டென்ஷன் இருந்தாலும் எனக்கு அது ஒரு பெரிய சந்தோஷம். நம்முடைய பாஸ்டமாவை கர்த்தர் அவர்களுக்கும் மனதார கரங்களை தட்டி மகிமை. கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவங்களுக்காக நான் நன்றி சொல்றேன். இந்த வேலையில உண்மையாகவே நிறைய காரியங்கள் நம்முடைய ஊழியத்தில் அவர்களை கர்த்தர் பயன்படுத்துகிறார். இன்றைக்கு நிறைய கர்த்தருடைய வார்த்தை, தயவுசெய்து யாரும் போயிடக்கூடாது. வார்த்தையை கேட்டுட்டு சந்தோஷத்தோடு நம்ம ஒரு பட்டிமன்றம் முடிச்சுட்டு எல்லாருக்கும் ஒரு ஆகாரத்தை ஒழுங்கு செய்திருக்கிறோம். எல்லாரும் இருந்து சந்தோஷமாக தான் போகணும். இன்னும் நிகழ்ச்சிகள் உண்டு. அதில் தயவுசெய்து கீழே இருக்கிறவங்க எல்லாருமே முன்னாடி கடந்து வரும்படி அன்போடு கேட்கிறேன். கீழே இருக்கிற எல்லாருமே ஆலயத்துக்கு வாங்க. இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்காக பாஸ்டர் எலன் ஜாக்கப்பை அவர்களை கரங்களை தட்டி சந்தோஷத்தோடு வரவேற்போம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால ரெஹோபோத் எழுப்புதல் திருச்சபைக்கு என்னுடைய வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த பாஸ்டருக்கும் பாஸ்டர் அம்மாவுக்கும் நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. ஸோ பாஸ்டர் அம்மா இவ்வளோத்தையும் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் கைகளை தட்டி எங்கெல்லாம் லேடிஸ் மீட்டிங் நடக்குதோ அங்கெல்லாம் ஒரு கொண்டாட்டம் இருக்கும். இல்லை, இது இன்னும் வருஷத்துக்கு ஒரு நாள் இப்படி கொண்டாட்டம் இல்லை, எப்பொழுதுமே நாம் கொண்டாடி கொண்டே இருக்க வேண்டும். ஸோ பெண்கள் எல்லாம் கூடும்போது அங்கே ஒரு சந்தோஷம், அங்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது, எவ்வளோ திறமைகள் வெளியே வருது. இல்லை, நமக்கே ஒரு கைகளை நாம தட்டிக்குவோமே. நம்மை பாராட்டுகிறவர்கள் கொஞ்சம் பேரு தான், இல்லை, ஆனால் நாமளே நம்மளை பாராட்டிக்க பழகிக்கணும் நிறைய நேரத்தில். ஸோ பாஸ்டர் அம்மா ஜாய், ஐ ரியலி அப்ரிஷியேட் யூ. கர்த்தர் உங்களுடைய எல்லா பிரயாசங்களையும் கனப்படுத்துவார். நிறைய போதகர் மனைவிகள் எழும்பணும். இப்படி போதகர் மனைவிகளை உற்சாகப்படுத்துகிற போதகர்கள் நிறைய பேர் எழும்பணும். கண்களை மூடலாமா? ஆண்டவரே, நாங்க இந்த நேரத்தை உடைய கரத்துல கொடுக்கிறோம். இந்த இடத்துல நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்க மகிழ்ச்சியோட களி கூறுங்கள் தான் எங்களை பார்த்து நீங்க சொல்லியிருக்கீங்க. சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள் என்று சொல்லியிருக்கிறீங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் நீங்க சொல்லியிருக்கீங்க. மகிழ்ந்து களி கூறு, அப்பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் நீங்க சொல்லியிருக்கீங்க. ஆண்டவரே, நீங்க எங்களை மகிழ்ச்சியா இருக்கும்படி களி கூறும்படி தான் அழைச்சு இருக்கிறீங்கப்பா. அதுக்காக நாங்க நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மகிழ்ச்சியான ஒரு தருணத்துக்காக நாங்க நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பெண்கள் எல்லாருக்குள்ளும் நீங்க கொடுத்திருக்கிற நல்ல திறமைகளுக்காக நாங்க நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இன்னைக்கு கட்டாயம் நீங்க எங்களை பார்த்து சந்தோஷப்பட்டு கைகளை தட்டி ஆண்டவரே நீங்க மகிழ்ச்சியா இருப்பீங்க நாங்க விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நாங்க எதை செய்யறோன்றதை விட நாங்க மகிழ்ச்சியா இருக்கிறத பார்த்து மகிழ்கிற ஒரே தெய்வம் நீங்க தான் ஆண்டவரே. இன்னைக்கு அந்த மகிழ்ச்சி எந்தோ ஒரு நாள்ல போயிடாம எங்க வாழ்நாள் முழுதும் நாங்க தக்க வச்சுக்க எங்களுக்கு சொல்லி கொடுங்க ஆண்டவரே. அது உங்க பிரசன்னம் செய்யும், உங்க சத்தியம் செய்யும், ஆவியானவர் செய்வீங்கப்பா. எங்க மத்தியில இறங்கி வந்திருக்கிறதுக்காக நன்றி அப்பா. உமக்கே நாங்க துதிகன மகிமை எல்லாம் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென். ஆமென். ஏசாயா 41 அதிகாரம். ஏசாயா 41 அதிகாரம் 14 வசனத்திலிருந்து 16 வசனம் வரைக்கும் யாராவது ஒருவர் சத்தமா நிறுத்தி நிதானமா வாசிங்க பார்க்கலாம். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் ஆகிய உன் மீட்பர் உரைக்கிறார். இதோ
போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரம் ஆக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். அவைகளை தூற்றுவாய். அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். நீயோ கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். ஆமென். இந்த வசனம் நீங்க நிறைய பேருக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும், நிறைய முறை படிச்சிருப்பீங்க, நிறைய பிரசங்கம் இதில் கேட்டிருப்பீங்க. இந்த வார்த்தையை தான் ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கிறாரு. சரியா? யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே. இதில் ஆண்டவர் சொல்றாரு, நீ உன்னை இந்த இங்கிலீஷில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வார்த்தை என்ன சொல்லுது? பூச்சியேன்றதுக்கு புழுன்னு இருக்கும், வாம்னு இருக்கும். என்ன இருக்கும்? புழு. ஸோ பூச்சியே புழுவே ஏதோ ஒன்று இல்லையா? ஆனால் நீ என்ன பண்ணாத? பயப்படாத. என்ன பண்ணாத? பயப்படாத. ஏன் பயப்படாதன்னா, நான் உனக்கு துணை நிற்கிறேன். யாரு துணை நிற்கிறது நமக்கு? இஸ்ரவேலின் பரிசுத்தர். அவர் நமக்கு துணை நிற்கிறார். நம்ம இந்த வசனங்களை நிறைய படிக்கணும், அதை மெடிடேட் பண்ணணும். அதை என்ன பண்ணணும்? தியானம் பண்ண படிக்கணும், நிறைய பழகணும். நம்ம நாங்கள் அநேக இடத்துல போய் போதிக்கிறோம், அநேக போதகர்களுக்கு கூட போதிக்கிறோம், ட்ரைனிங்ஸ் எல்லாம் நாங்கள் கொடுக்குறோம். ஆனால் ஒரு விஷயம் நாங்கள் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நிறைய வசனம் தெரியுது, நிறைய நாலேஜ் இருக்கு, ஆனால் வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்துவது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவா இருக்கு. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தா, அந்த வசனங்கள் நம்ம வாழ்க்கைக்குள்ள போல, மூளையோட நின்றுடுச்சு இல்ல, இருதயத்துக்குள்ள போல. ஆகவே அது நிறைய போனோம் உள்ளனா, மெடிடேட் பண்ணணும், தியானம் பண்ணணும். இது யார் சொல்லியிருக்காங்க? இந்த வசனத்தை யாருக்கு சொல்லியிருக்காங்க? நமக்கு சொல்லியிருக்காரு. சொல்லுங்க, யாருக்கு ஆண்டவர் இதை சொல்லியிருக்காரு? எனக்கு. சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு சொல்லியிருக்காரு. இப்ப என்ன பார்த்து காட் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்ன சொல்றாரு? பயப்படாதன்னு சொல்றாரு. சொல்லுங்க, யார் என்ன சொல்லுங்க? பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, பயப்படாத. ஏன் பயப்படாத? ஏன் பயப்பட? கர்த்தர் ஏன் கூட இருக்க. தேவன் அவர் யாரு கேட்கணும். இதெல்லாம் இந்த மாதிரி குவெஸ்டின் கேட்கணும். ஏன் கூட இருக்கிறவன் சொல்றவர் யாரு? எங்க ஹஸ்பண்டா? கொஞ்ச நாள் இருந்து விட்டுருவாரு இல்ல? அப்பா அம்மாவா கல்யாணம் பண்ணி விட்டவன அமுச்சு விட்டுருவாங்க இல்ல? அண்ணன் தம்பிங்களா? இல்ல. யார் என் கூடவே இருக்கிறேன்னு சொல்றவரு? நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. என்னோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் யாருன்னா, சர்வ வல்லமை உள்ள தெய்வம், சத்துருவை தலைய நசுக்குன தெய்வம். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய தெய்வம், வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லவர் ஏன் கூட இருக்கிறார், எனக்குள்ள இருக்க. இந்த ஒரு சத்தியம் மட்டுமே நம்ம வாழ்க்கையை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடும். இதை ஏன் நம்ம தியானிச்சுட்டு இருந்தாவே நம்ம வாழ்க்கை முறையே மாறிடும். ஆனா இதெல்லாம் நமக்கு தெரியும், நம்ம ரொம்ப உள்ள கொண்டு போல இல்ல. ஆகவே இன்னையிலிருந்து உங்க வாழ்க்கை மாறணும். ஹல்லேலூயா. ஆமா, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். ஆகவே இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீ பூச்சியே இல்ல சிறு கூட்டமே, நீ பயப்படாத, ஏன்னா நான் உன் கூட இருக்கேன். இந்த பூச்சி அப்படின்னு நம்ம சொல்லும் போது, இந்த புழுன்னு சொல்லும் போது, இது நாம நம்மளை குறிச்சு என்ன யோசிக்கிறோன்றதனுடைய அடிப்படையில் இருக்கு. காட் என்ன எப்படி பார்க்கிறாருன்னு இல்ல, நான் என்னை எப்படி பார்க்கிறேன் என்பதுல இருக்கு. இப்ப புழு அப்படின்னு, அந்த புழு எப்படி இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். யாருன்னா புழுவை பார்த்தா எல்லாரும் அப்படியே சந்தோஷமா கைத்தட்டி ஹல் அப்படி சொல்லுவோமா, என்ஜாய் பண்ணுவோமா, ரசிப்போமா? புழுவை பார்த்தா எப்படி பார்ப்போம்? அருவருப்பா பார்ப்போம். ஐயோ புழுவை நாமளே புழு மாதிரி நெளிவோம் இல்ல, அது நெளிதோ இல்லையா, அதை பார்த்து நாம ரொம்ப நெளிஞ்சுக்கிட்டு இருப்போம். அப்புறம் புழு எப்படி இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். புழு புழு நம்மளை பார்த்து அப்படியே ஒடியாந்து கடிக்குமா? கடிக்காது. புழு என்ன பண்ணும்? அது பாட்டு அமைதியா போகும். புழுவை பார்த்தோம்னா நாம என்ன பண்ணுவோம்? நாம ஓடுவோமா? நாம புழுவை பார்த்தோம்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, காலில் அப்படியே நசுக்கிடுவாங்க இல்லையா? புழுவை பார்த்தோன்னா யாருக்கும் பெரிய பயம்லாம் இருக்கிறது இல்லை, அப்படி காலில் போட்டு என்ன பண்ணிடுவாங்க,
நசுக்கிடுவாங்க, மிதிச்சிருவாங்க இல்லையா? அந்த புழு பார்த்தீங்கன்னா எப்பயுமே எப்படி இருக்கும்? வளைஞ்சி 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 போயிட்டு இருக்கும். எப்படி இருக்கும்? வளைஞ்சி வளைஞ்சி ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அது இப்படி போட்டால் அப்படி போகும், அப்படி போட்டால் இப்படி போகும், இப்படி வளைஞ்சி வளைஞ்சி அது இருக்கும். ஸோ அந்த புழு எப்படி இருக்கும் அப்படின்னா வள வள கொல கொலான் இருக்கும், வளைஞ்சி வளைஞ்சி இருக்கும். பல்ல பத்து நம்மளை கடிச்சிருமா? அட்டாக் பண்ணாது. என்ன பண்ணாது? அட்டாக் பண்ண. அதுதான் பயந்துகிட்டு இருக்கும். எப்படி இருக்கும்? பயந்துகிட்டு இருக்கும். மிதிக்கப்படும், அருவருக்கப்படும், அற்பமா எண்ணப்படும் இல்லையா? இந்த புழுவை பத்தி படிக்கும் போது, இதை பத்தி எல்லாம் நம்ம யோசிக்கும் போது யாரை பத்தி சொல்ற மாதிரி இருக்கு? யாரை பத்தி சொல்ற மாதிரி இருக்கு? ஏறக்குறைய நான் கதை கூட அப்படிதான் இருக்கு இல்ல? நான் கூட அப்படிதான் வளைஞ்சி 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 கொடுத்து எவ்வளவுதான் சகிச்சு 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 போயிட்டே இருக்கிறேன். என்னை பார்த்தா எங்க ஹஸ்பண்டுக்கு பிடிக்கல, எங்க மாமியாருக்கு பிடிக்கல, எங்க நாத்தனாருக்கு பிடிக்கல. எல்லாரும் என்ன பண்றாங்க? அருவருக்கிறாங்க இல்ல, ஒதுக்குறாங்க, புறக்கணிக்கிறாங்க இல்லையா? அப்போ பயந்து போயிருக்கேன், எப்பயுமே பயந்து இருக்கிறேன் நான். இப்படி நிறைய நம்மளை குறிச்சு ஒரு பிக்சர் வச்சிருக்கோம் நாம. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த புழுவை பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் உன்னை எப்படி மாத்த போறேன்னு சொல்றாரு. அதுதான் நான் பேசிட்டு முடிக்க போறேன். எனக்கு கொடுத்துருக்க கொஞ்சம் நேரம் தான் இருக்கு. வாசிங்க பார்க்கலாம். இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குஞ்சுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். அவைகளை தூற்றுவாய். அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். நீயோ கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். பாருங்க, இதுக்கு பேரு தான் டிரான்ஸ்ஃபார்மேஷன். இதுக்கு பேர் என்னது? டிரான்ஸ்ஃபார்மேஷன். சொல்லுங்க பார்க்கலாம். மறுரூபமாகுதல். சொல்லுங்க. மறுரூபமாக போறோம் நாம் எல்லாரும் ஒரு நாள். எல்லாரும் நம்புறீங்களா? எப்போ சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் வரும்போது நம்ம எல்லாம் மறுரூபமாக போறோம்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா உண்மையில என்ன அப்படின்னா, இப்ப இருந்தே நம்ம மறுரூபமானாதான் அப்ப நம்ம மறுரூபமாக முடியும். இப்ப என் வாழ்க்கை சரியா இருந்தா அப்ப நான் பரலோகத்துக்கு போக முடியும். டிராமா பார்த்தோம்ல, ஒவ்வொருத்தரும் என்ன நினைச்சுக்கிட்டாங்க? நான் இதை பண்றேன், நான் அதை பண்றேன், அதனால நான் சரியா இருக்கேன்னு நினைச்சாங்க. ஆனா அது சரியே இல்ல. ஆண்டவர் எதிர்பார்க்கிற விஷயம் வேற. ஆண்டவர் நம்மை மறுரூபப்படுத்த விரும்புறார், வேறு மனுஷியா மாத்த விரும்புறார். அப்ப இந்த வசனத்துல என்ன சொல்றாருன்னா, நீ புழுன்னு நினைக்கிறியா? நீ ஒன்னுத்துக்கும் உதவ மாட்டேன்னு நினைக்கிறியா? உன்னை எல்லாரும் அற்பமா நினைக்கிறாங்களா? உன்னை எல்லாரும் ஒதுக்கிடுறாங்களா? உனக்கு எந்த திறமையும் இல்லைன்னு நினைக்கிறியா? உன்னை நான் என்னவா மாத்த போறேன்னா, போர் அடிக்கிறதுக்கு என்னவா மாத்த போறேன்? புதிதும் கூர்மையும் உள்ள பற்களுள்ள எந்திரமாய். நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க. இப்பதான் நீங்க இமேஜினேஷனை நீங்க கொண்டு வரணும். ஒரு புழு எல்லாரும் நசுக்கக்கூடிய ஒரு விஷயம். யாரும் அதை பார்த்து பயப்பட மாட்டாங்க இல்ல? ஆனா அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை காட் என்னவா மாத்த போறாரா? எந்திரமா மாத்த போறாரா? எப்படி மாத்த போறாரா? எந்திரம்னா எப்படி இருக்கும்? வள வள கொல கொலான் இருக்குமா எந்திரம்? ஸ்ட்ராங்கா இருக்கும். சொல்லுங்க எல்லாரும். எப்படி இருக்கும்? ஸ்ட்ராங்கா இருக்கும். பெண்கள்லாம் நம்மளை பத்தி அடிக்கடி பிரசங்கம் பண்ற ஒரு வார்த்தை என்னது சொல்லுங்க? பெண்களுக்குனே உரித்தாகப்பட்ட ஒரே ஒரு வசனம் பைபிள்ல என்னது? பலவீனமான பாண்டம். நீங்கெல்லாம் படிச்சு படிச்சு மனப்பாடம் பண்ணீங்களா அந்த வசனத்தை? எல்லாருக்கும் எப்படி அந்த வசனம் தெரியுது? அவ்வளோ பிரசங்கம் கேட்டிருக்கோம்ல. அந்த வசனம் ஆக்சுவலி ஃபுல்லா யாருன்னா படிச்சிருக்கீங்களா? அந்த வசனத்தை படிச்சது இல்லை. என்னமோ சொல்றாங்க, நாம கேட்டு போவோம். என்னமோ சொல்றாங்க, கேட்டு போனதுனாலதான் இந்த வந்த விளைவுகள் இதெல்லாம். நிறைய வசனத்தை ஃபுல்லா படிக்கணும். பாதி பாதியா படிச்சுட்டு இல்ல, கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு, கொஞ்சம் கொஞ்சம் சத்தியம். நம்ம சத்தியத்தை முழுமையா நிறைய விஷயம் போதிக்கல, பாதி பாதியா கொஞ்சம் கொஞ்சமா, அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் இல்ல.
ஸோ ஐ வாண்ட் டு என்கரேஜ் யூ சர்ச். இங்கே படித்தவங்க இருக்கீங்க, படிக்காதவங்களும் இருக்கலாம். வசனத்தை நல்லா படிங்க. வசனம் என்ன சொல்லுது நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அதை தியானம் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு வெளிப்பாடு கிடைக்கும். வேதத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனத்தை நான் மெடிடேஷன் பண்றேன். என்ன பண்றேன்? மெடிடேஷன் பண்ணணும். மெடிடேஷன் பண்ணும்போது தான் ரெவலேஷன் கிடைக்கும். நான் தியானம் பண்ணும்போது தான் எனக்கு என்ன கிடைக்கும்? ரெவலேஷன், வெளிப்பாடு கிடைக்கும். அந்த வெளிப்பாடு தான் என்னை என்னவா மாத்தும்னா மறுரூபப்படுத்தும், டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடக்கும். கேட்டு 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 இந்த காதுல விட்டு விட்டு போயிடக்கூடாது. எவ்வளவு பிரசங்கம் கேட்டிருப்போம் வருஷ கணக்குல. என்ன மாறி இருக்கும்? எவ்வளவு மாறி இருக்கும்? மாறும், மாறவே இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் ரொம்ப ஸ்லோவா இருக்கு. ஆனா கடைசி காலத்துல இருக்கிறோம். பெண்களாகிய நாம எழுமணும். ஆமென். ஒரு பெண்ணுக்கு ஒரு சத்தியம் தெரிஞ்சிட்டா அவ கட்டாயம் வாழ்க்கை மாறும். அவ வாழ்க்கை மாத்திரம் மாறாது, அந்த குடும்பத்தையே அவ மாற்ற முடியும். பெண்ணுக்குள்ள அவ்வளவு ஒரு சக்தி இருக்கு. ஆனா பெண்ணு ஒன்னுத்துக்கும் உதவாதவன் நம்மளுக்கு ஒரு பேர் வச்சு உட்கார வச்சுட்டாங்க. தட் இஸ் ஸ்ட்ராட்டஜி ஆஃப் சேட்டன். பிசாசோட தந்திரம் அது. நம்ம விழிச்சுக்கணும். ஆமென். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். சத்தியம் தான் நம்ம சிந்தனையை உறுதியாக்கும். நான் என்னை குறித்து என்ன நினைக்கிறேன் என்பது ரொம்ப முக்கியம். நீதிமொழிகள் 27:3 வாசிங்க. 23:7. ஐஸ்வர்யவான், நீதிமொழிகள் 23:7. அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். அவனுடைய இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். நீங்க உன்னை குறிச்சு என்ன நினைக்கிறீங்களோ அப்படிதான் நீங்க இருக்கிறீங்க. என்னை குறித்து நான் பலவான் நான் நினைச்சேன்னா என் நடையே வேற மாதிரி இருக்கும், என் பார்வை வேற மாதிரி இருக்கும், என் பேச்சு வேற மாதிரி இருக்கும். நீங்க பார்த்துருக்கீங்களா? சில ரவுடிங்கெல்லாம் பார்த்துருக்கீங்களா? அப்படி பார்த்தா அடிச்சு போட்டா விழுந்துடும். அது மாதிரி பார்த்தா அப்படி இருப்பாங்க, ரொம்ப உணங்கி மாதிரி இருப்பாங்க, பார்க்கறதுக்கு அப்படி இருப்பாங்க. ஆனா அவங்க உள்ள தானே என்னவா நினைக்கிறாங்க? நான் ரவுடி, நான் பெரிய ஆள் தெரியுமா, தாதா அப்படிலாம் நினைப்பாங்க பாருங்க. உள்ள அப்படி நினைச்சுப்பாங்க. அப்ப அப்படியே அவன் நடந்து வரும்போதே எப்படி இருக்கும்? அப்படி வருவான். பேச்சு அப்படி இருக்கும், பார்வையே அப்படி இருக்கும். எதனால? நான் என்னை குறித்து என்ன நினைக்கிறேனோ அப்படிதான் நான் இருக்கிறேன். சொல்லுங்க பார்க்கலாம். நான் என்னை குறித்து என்ன நினைக்கிறேனோ அப்படிதான் நான் இருக்கிறேன். அப்போ நான் என்னை குறித்து என்ன நினைக்கிறேன்றது ரொம்ப முக்கியம். இப்ப God சொல்றாரு, நீ உன்னை புழுன்னு நினைக்காத, நீ உன்னை பூச்சின்னு நினைக்காத, நீ உன்னை ஒரு பெரிய சிறு கூட்டம் நினைக்காத, பெரிய மைனாரிட்டி நினைக்காத. என்னவா நினைக்கணும்? எந்திரமா நினைக்கணும், பெரிய ஆளா நினைக்கணும், நான் ஸ்ட்ராங்கா இருக்கிறேன்னு நினைக்கணும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்கிற பலன் எனக்கு உண்டு சொல்லணும் அந்த வசனத்தை. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன்னை எந்திரமா புதிதும் கூர்மையும் உள்ள பற்கள் உள்ள எந்திரம். அந்த புழுவுக்கு பல்லே கிடையாது. ஆனா உனக்கு என்ன பண்றாரு ஆண்டவரே? பல்ல கொடுக்குறாரு. எதுக்கு? அப்பா அடா சிஸ்டர், நல்ல வசனம் ஒன்று சொன்னீங்க, நல்ல பல்ல வச்சு கொடுத்து நான் போய் எல்லாரையும் கடிச்சு கொதற போறேன் அப்படின்னு நினைக்க கூடாது. அதுக்காக அந்த பல் இல்லை. அந்த பல்ல வச்சு அவர் என்ன சொல்றாரு? புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமாக்கு. புதிதா உன்னை நான் மாத்துறேன், உன்னை ஷார்பன் பண்றேன் நான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயினா என்ன முடிஞ்சாச்சு? என்ன பழசு போச்சு? அதே பேச்சு, அதே சிந்தனை, அதே பிஹேவியர், அதே தன்னை குறிச்சு ஐயோ என் சோக கதையை கேளு தாய்க்குள்ளமே, ஐயோ பாவம் அக்கா சிஸ்டர் என்னம்மா எப்படி இருக்கீங்க? என்னவோ இருக்கிற சிஸ்டர், என்னவோ போகுது, என்னவோ தள்ளிக்கின்னு போயின்னு இருக்கேன், என்னவோ வாழ்றேன், என்ன மலைகளை மிதித்து
மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பிடுவார். உன் வாழ்க்கையில உனக்கு விரோதமா வருகிற மலைகள், பிரச்சனைகள், உன்னை ஒடுக்குகிற காரியங்களை, உன்னை முன்னேற விடாமல் பண்ணுகிற காரியங்கள், எதெல்லாம் உன்னை தடுத்து நிறுத்துதோ அந்த காரியங்கள், இந்த காரியங்களை எல்லாம் பார்த்து நீங்க என்ன பண்ணணும் சொல்லுங்க? மிதித்து. சொல்லுங்க எல்லாரும். மிதித்து. மிதித்து. எதை மிதித்து? பிரச்சனைகளை மிதித்து, போராட்டங்களை மிதித்து, என்னுடைய வளர்ச்சிக்கு தடையா வருகிற காரியங்களை மிதித்து, என் முன்னேற்றத்துக்கு தடையா வர காரியங்களை மிதித்து, என் ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு தடையா வருகிற காரியங்களை நான் மிதித்து, அதை என்னவாக்கிடுவேனா? தூள் தூளாக்கிடுவேன். என்னவாக்கிடுவேன்? தூள் தூளாக்கிடுவேன். அப்புறம் பாருங்க, அவைகளை தூற்றுவாய், அப்பொழுது சுழல் காற்று அவைகளை கொண்டு போம், சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். இருக்கிற இடமே தெரியாம போயிட. கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. என்ன இதுல பிரச்சனை அப்படின்னா, காட் எங்கேயாச்சும் நம்ம நல்ல ஜெபம் பண்றோம். we are very good people. நல்ல ஜெபம் பண்றோம், நிறைய ஜெபம் பண்றோம். அதுல தப்பு கிடையாது. நாம ஜெபம் தான் பண்ணணும். ஜெபம் தான் எல்லாத்துக்குமே பதில் கொடுக்கும். ஜெபம் தான் ஜெயம். ஆனா காட் நம்ம கிட்ட வேற ஒரு விஷயமா எதிர்பார்க்கிறாரு இல்ல? எப்பயுமே பிரச்சனை வந்த உடனே யார்கிட்டயாச்சும் போய் ஜெபம் பண்ணிக்கலாமா? ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. எப்பயுமே சர்ச் முடிச்சவனா ஒரு பெரிய கியூ, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. குட், ஜெபம் பண்ணிக்கிட்டு நல்லதுதான். ஆனா அதுவே சரி கிடையாது. இங்க எங்கன்னா என்ன சொல்லியிருக்க? அப்படி எதனா சொல்லியிருக்கா? உன்னை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவேன். என்னன்னா, இதை நீ செய்ய வேண்டிய விஷயம். சொல்லுங்க. நான் செய்யணும். நான் தான் மலையை மிதிக்கணும். சொல்லுங்க. நான் தான் குன்றுகளை மிதிக்கணும். நான் தான் என் பிரச்சனையை மேற்கொள்ளணும். ஏன்னா எனக்குள்ள ஆண்டவர் இருக்காரு. என் சுயபலத்துல இல்ல, எனக்குள்ள இருக்கிற தேவனால, எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியினால, எனக்குள்ள தேவன் கொடுத்த அதிகாரத்தினால நான் மலைகளை மிதிப்பேன். முயற்சி பண்ணணும். எல்லார்கிட்ட போய் ஜெபம் பண்ணிக்கிறது ரொம்ப ஈஸி. சிந்தனை மாறணும். அதான் ரோமர் 12:2 வாசிக்கிறோம். வாசிங்க பார்க்கலாம். ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். என்ன சொல்லுதுமா அந்த வசனம்? படிச்சீங்க? என்ன வாசித்தீங்கம்மா? யாரு வாசித்தீங்க? சொல்லுமா. பூமிக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. பூமிக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. ஓகே. தேவனுடைய நன்மை பிரியம் அவருடைய சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்க புத்தி நமக்கு வரணும். அதனால என்ன ஆகணும்? அதனால நம்ம மறுரூபம் ஆகிறோம். ஆமா, மறுரூபம் ஆகணும். அப்படின்னா பூமிக்கு ஒத்த வேஷம் தரிக்காது. பூமிக்கு ஒத்த வேஷம், உலகத்துக்கு ஒத்த வேஷம்னா ஏதோ வெளியே மாற்றம் கிடையாது. நாம் நிறைய வெளியே மாத்திக்கிட்டோம். வெளியே அவங்க பண்றது இதை பண்ண அப்படி கிடையாது. எதுல மாற்றம் வரணும்? சிந்தனையில மாற்றம். சொல்லுங்க எல்லாரும். என் சிந்தனையில மாற்றம் வரணும். என் சிந்தனையில மாற்றம் வரலன்னா என் வாழ்க்கை மாறாது. அதான் அந்த வசனம் சொல்லுது. என்ன பண்ணணும்? தேவனுக்கு பிரியமானவைகள், நன்மையானவைகள், அவருடைய சித்தம் இன்னதென்று பகுத்து அறியத்தக்க என் மனம் என்ன ஆக்கப்படணும்? புதிதாக்கப்படணும். ரினியூவிங் யுவர் மைண்ட். மைண்ட் புதியதா மாறணும். நிறைய பழசு உள்ள கொட்டி கிடக்கு. இந்த பழசெல்லாம் வெளியே எடுக்கணும். அதுக்கு வேதம் வாசிக்கணும், அதுக்கு தியானம் பண்ணணும், வெளிப்பாடு பெற்றுக்கொள்ளணும். அப்பதான் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியும். இல்லைன்னா சண்டே வந்து உக்காந்து ஒரு 4 பாட்டை பாடிட்டு ஒரு ஜெபம் பண்ணிட்டு அழுந்துட்டு காணிக்க போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். கடைசி காலத்துல அப்படிப்பட்ட ஆட்கள் ஆண்டவருக்கு தேவை கிடையாது.
அவங்க எல்லாம் வந்து பாய தேய்ச்சிட்டு போற ஆளுங்க. ஒரு சேனையா எழுமணும், ஒரு சேனையா எழுமணும், புதியதா மாறணும். அதுக்கு சிந்தனை மாறணும். சிந்தனை மாறாம எதுவும் மாறாது. சிந்தனை என்னவா மாறணும்? என்னை குறித்து தேவன் என்ன நினைக்கிறார் என்று பார்க்கணும். என்னை பார்த்து தேவன் என்ன சொல்றாரு? ஒரு பெண்ணை பார்த்து தேவன் என்ன சொல்றாரு? சொல்லுங்க. பெண்கள் நினைச்சாவே நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஐயோ பொண்ணுங்க, பொண்ணா பிறந்துட்டேன். எத்தனை பேர் பெண்களா பிறந்ததுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஹல்லேலூயா. சும்மா ஹல்லேலூயாலாம் சொல்லக்கூடாது. நான் ஒரு பாஸ்டர் அம்மா மீட்டிங்ல கேட்டேன். நிறைய இடத்துல நான் கேட்டிருக்கேன் இந்த கொஸ்டின். எத்தனை பேர் சந்தோஷப்பட இவ்வளவு நேரம் பேசுறதுக்கு அப்புறம் நீங்க கொஞ்சம் அப்படி உற்சாகமா கையை தூக்கிட்டீங்க. எத்தனை பேர் பெண்களா பிறந்ததுக்கு சந்தோஷப்படுறீங்க அப்படின்னா இது மாதிரி சும்மா அல்லையில சொல்வோமே, அது கூட ஒரு சிலர் கையை தூக்கல. இல்ல, எல்லாருக்குள்ள மனசுல என்ன ஒரு எண்ணம் இருக்கு? இப்படி கேட்கிறேன், ஏன் தான் பொண்ணா பிறந்தனும்? எத்தனை பேர் யோசிச்சிருக்கீங்க அது மாதிரி? ஏன் தான் பொண்ணா பிறந்தனும்? இது யார் சொல்லி கொடுத்தாங்க நமக்கு? பைபிள்ல இருக்க வசனம் அதுக்கு. ஏன் தான் பொண்ணா பிறந்தாயோன்னு சொல்லுவாயாக அப்படி என்ன இருக்கா? ஏன் நம்ம அப்படி நினைக்கிறோம்? ஏன் தான் பொண்ணா பிறந்தோம் அப்படின்னு நான் மனசுல நினைச்சேன்னா என் பேச்சு எப்படி இருக்கும்? என் பிஹேவியர் எப்படி இருக்கும்? என் வாழ்க்கை முறை எப்படி இருக்கும்? எல்லாம் எப்படி இருக்கும்னா ரெண்டாம் பட்சம் மாதிரி இருக்கும். ஐயோ பாவன, வேற வழி இல்லாம வாழ்ற, அப்படி வாழ்வோம். பட் God wants to transform you. தேவன் உங்களை மறுரூபப்படுத்த விரும்புகிறார். தேவன் உங்களை எப்படி பார்க்கிறாரோ அப்படி நீங்க பார்க்க பழகணும். என் வாழ்க்கையில நான் அதெல்லாம் கடந்து வந்ததுனால தான் அப்படி பேசிட்டு இருக்கேன். என்ன மாதிரி ஒரு மைதாங்கொலி எல்லாம் கிடையவே கிடையாது. பேர் என்னான்னு கேட்ட கூட அழுந்துருவேன் சின்ன வயசுல. அந்த அளவுக்கு பயந்தாங்கொலி நான். முன்னால போய் நின்று பேசுறோம்னா மயக்கடிச்சு கூட விழுந்துட்டு இருக்கேன் நான். கை காலெல்லாம் நடுங்கும், அப்படியே அவ்வளவு பயந்தாங்கொலி. எப்பொழுதும் என்னை குறிச்சு என்ன நினைப்பேன் அப்படின்னா, நான் ஒன்னொத்துக்கும் பிரயோஜனம் இல்லாதவன் நினைப்பேன். எனக்கு ஒன்னும் தெரியாது, பேச தெரியாது, பாட தெரியாது, பழக தெரியாது, ஒன்னும் தெரியாது. எனக்கு அதிர்ஷ்டமே இல்லாதவன் நினைப்பேன் நான். எல்லாருக்கும் லைஃப் ஈஸியா இருக்கு, எனக்கு அப்படி இல்லையேன்னு நினைப்பேன். என் வாழ்க்கையில சின்ன வயசுல இருந்து பல கஷ்டங்களை கடந்தா வந்திருக்கேன். ஆனா அதெல்லாம் நல்லது, அதெல்லாம் என்னை சீர்படுத்தியது. நான் உபத்திரவப்பட்டது நல்லது. அதனால நமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். இப்ப எனக்குள்ள அந்த வெறி தான் வருது. எனக்கு என்ன வருதுன்னா, நம்மள பிசாசோட பொய்ய நம்பிக்கிட்டு வாழ்ந்துட்டோமே ரொம்ப நாளான்னு. இந்த உலகம் சொல்றது, என்னை பார்த்து மத்தவங்க சொல்றது, இதுதான் உண்மைன்னு நம்ம நினைச்சு வாழ்ந்துட்டோம். நம்மளை பார்த்து எத்தனை பேர் என்ன சொல்லியிருக்காங்க? புகழ்ந்திருக்காங்களா நம்மள? நீ சரியில்லை, உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ மக்கு, முண்டம், தண்டம், உக்காரு, பொம்பளைங்க ஏன் பேசுறீங்க, ஒன்னும் சொல்லாதீங்க. இல்ல, வாட் கைண்ட் ஆஃப் இம்ப்ரெஷன் நமக்கு உள்ள இருக்கு? இஸ் இட் ஃப்ரம் காட்? தேவன் நமக்கு கொடுத்ததா அது? பிசாசு தான் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமா இருக்கிறான். அந்த பொய்ய அவன் டைரக்டா அப்படியே கருப்பா 2 கொம்பை வச்சுக்கிட்டு பல்ல நீட்டிட்டு நம்மகிட்ட சொல்ல மாட்டான். நம்ம கூட இருக்கவங்க தான் அதை சொல்லுவாங்க நம்மளை பத்தி. அப்ப நம்ம அதை அப்படியே நம்புறோம். அப்ப என் வாழ்க்கையும் அப்படியே இருக்கும். ஆனா காட் சொல்றாரு, நான் உன்னை அழைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் உன்னை முன் குறித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அந்த வசனம் வாசிங்க பார்க்கலாம். பெண்கள் எல்லாம் பலவீனமான பாண்டம் இருக்கு. அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். வாசிங்க. அந்தபடியே புருஷர்களே
மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்கள் ஆனபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். என்னம்மா சொல்லிருக்கு அந்த வசனம்? என்ன சொல்லிருக்கு? அவர்கள் பலவீனமான பாண்டங்கள் ஆனபடியினால் அவர்களை ஒதுக்கி விடுங்கள், அவளுக்கு மரியாதை கொடுக்காதீர்கள், அவர்கள் எதுக்கும் பிரயோஜனம் இல்லைன்னு விட்டுருங்க. அப்படி என்ன சொல்லியிருக்கா? என்னன்னு சொல்லியிருக்கா அந்த வசனம்? செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள், அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள், அவர்களும் உங்களோட நித்திய ஜீவனிலே பிரவேசிக்க போறவங்க. அவங்க ஹானர் தேமன் தான் சொல்லியிருக்கு. பலவீனம்னா அங்க எதுக்காக, எந்த பலவீனம் சொல்லப்பட்டிருக்கு அதையும் நம்ம கேட்கணும். மொத்தம் பொதுவா அப்படியே பலவீனம் பலவீனம் அப்படி சொல்லி சொல்லி ஒரு சபையை தேவனுடைய சாயலையே நம்ம உட்கார வச்சுட்டோம். நாமெல்லாம் தேவனுடைய சாயல். சொல்லுங்க பார்க்கலாம். பெண்கள் யாருங்க? சாயலா? உண்மையாவா? ஆமாவா? எப்படி? எதுல? எப்படி தேவ சாயல்? சொல்லுங்க. எல்லாம் சொல்லுவோம், எல்லாம் பாட்டு பாடுவோம், ஆனா உள்ள ஒண்ணுமே தெரியாது இல்ல? தேவன் நம்ம எப்படி படைத்தார்? ஆணும் பெண்ணுமாக படைத்தார், தன்னுடைய சாயல்ல படைத்தார். அப்ப நீங்கெல்லாம் யாரு, நாமெல்லாம் யாரு அப்படின்னா தேவனுடைய சாயல். தேவனுடைய சாயல்னா வெறும் நம்ம இந்த உருவத்தை வச்சு ஆணு பெண்ணு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். இது ஆண் உருவம், பெண் உருவம். ஆனா தேவன் எப்படிப்பட்டவர் என்றால் ஆண் தன்மை பெண் தன்மை கொண்டவர். ஹல்லேலூயா. அந்த தன்மை ரொம்ப முக்கியம். நீங்க தயவு செய்து புரிஞ்சுக்கணும். நேச்சர் ஆஃப் காட், ஆண் தன்மை பெண் தன்மை கொண்டவர். பெண்கள்லாம் பெண்களை பத்தி சொல்லும் போது என்ன சொல்றோம்? பெண்கள்லாம் ரொம்ப அன்புள்ளவர்கள் சொல்றோமா? சொல்றீங்களா இல்லையா? இல்ல கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. இப்ப இருக்கிறது கஷ்டம்தான். இப்ப இருக்க பெண்களுக்கு அது இருக்கானே தெரியல. பெண்களை பிசாசு ரொம்ப பிடிச்சிட்டு ஆடிட்டு இருக்கான் இப்ப இந்த காலத்துல. எனக்கு ஐ ஃபீல் ரியலி சாரி. என்ன பெண்கள்லாம் முன்னேறணும்னு பேசுற இந்த காலத்துல பெண்கள் எல்லாம் நிறைய பேர் பிசாசுக்கு அடிமையா இருக்கிறாங்க. பிசாசு பயன்படுத்திக்கிட்டு இருக்கான். ஜீவனை கொடுக்க வேண்டிய பெண்கள் ஜீவனை எடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட பேப்பர்ல பாக்குறோம், ஒரு சின்ன பெண்ணை என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பெண்ணு கள்ள காதலுக்காக தன்னுடைய ஓன் சைல்ட குழந்தைய தண்ணியில போட்டாங்க. நிறைய கேட்கிறோம். சபை நம்ம என்ன பண்ண போறோம்? கதை கேட்டுக்கிட்டு இருக்க போறோமா? பேப்பர் படிச்சுக்கிட்டு உட்காந்து இருக்க போறோமா? என் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்க போறோமா? டிரான்ஸ்பார்மேஷன் நமக்கு வருமா? குடும்பத்துல போய் பிரச்சனை, எங்க பார்த்தாலும் பிரச்சனை. டிவோர்ஸ், எங்க பார்த்தாலும் டிவோர்ஸ். ஹைகோர்ட்ல போய் கேட்டு பாருங்க, யாரு ரொம்ப டிவோர்ஸ் பண்ண வராங்கன்னுட்டு. கிறிஸ்தவங்க தான் ரொம்ப வராங்க. அதுலயும் என்ன கிறிஸ்தவங்க தெரியுமா? பென்டிகாஸ்டல் கிறிஸ்தவங்க, பரிசுத்தாவி பெற்ற கிறிஸ்தவங்க. Why? We need to ask this question. No, கேட்கணும். நம்ம பிசாசுக்கு நம்ம அடிபணிய கூடாது, பிசாசின் பொய்க்கு அடிபணிய கூடாது. பெண்கள் ஆகிய நமக்குள்ள என்ன சக்தி இருக்குன்னு நமக்கு தெரியணும். அந்த அளவுக்கு ஆண்டவர் நமக்கு வல்லமையை கொடுத்திருக்காரு. அவர் சாயல் அன்புள்ளவர்கள், பொறுமை உள்ளவர்கள், அரவணைக்கிறவர்கள், ஆறுதல் படுத்துகிறவர்கள், சாந்த குணம் உள்ளவர்கள். இப்படிதான் பெண்களோட குணம் சொல்லுவாங்க. எல்லாம் பொறுமையா மொத்தமா இல்லையா? இதெல்லாம் எங்கிருந்து வந்துச்சு நமக்கு? பெண்களுக்கு இதெல்லாம் எங்கிருந்து வந்துச்சு? சொல்லுங்களேன். என்னங்க அப்படி பாக்குறீங்க? நான் ஏதோ நான் என்ன ராக்கெட் சயின்ஸ் பேசுற மாதிரி பாக்குறீங்க எல்லாம். என்ன எங்கிருந்து வந்துச்சு நமக்கு? தேவனிடத்திலிருந்து. தேவனை பற்றி நம்ம என்ன சொல்றோம்? அன்புள்ளவர், பொறுமை உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர், என்னை ஆறுதல் படுத்துகிறவர், என்னை அரவணைக்கிறவர். அவருடைய தன்மை தான் எனக்கு வந்திருக்கு. எதுக்கு வந்திருக்கு எனக்கு? எதுக்கு என்னை சாயல்ல படைச்சாரு? இயேசுவை இந்த உலகத்துக்கு பிரதிபலிப்பதற்கு.
இயேசுவின் அந்த குணங்களை, பெண் தன்மையை இந்த உலகத்துக்கு காண்பிக்க வேண்டியவங்க நாம. இயேசுவை போல சிந்திக்கக்கூடிய, தேவனை போல செயல்படக்கூடிய, தேவனை போல வல்லமை உள்ள, தேவனை போல அதிகாரம் உள்ள, தேவனை போல மகிமை உள்ள, தேவனை போல அபிஷேகம் பண்ணப்பட்ட பெண்களா நாம வாழணும். என்ன ஒண்ணு சொல்லிட்டா போதும், அப்படியே உட்காந்து மூளையிலே அழுந்துக்கிட்டே இருக்கிற பெண்கள் தேவையில்லை. நான் வருஷ கணக்கில் அப்படி வேஸ்ட் பண்ணிட்டேன். ஊழியம் தான் செஞ்சுட்டு இருந்தேன். நான் வருஷ கணக்கில் அழுமுஞ்சாவே ஊழியம் பண்ணியிருக்கேன். வருஷ கணக்கில் வலியோடவே நான் ஊழியம் பண்ணியிருக்கேன். ஏன் தெரியுமா? சத்தியம் எனக்கு தெரியல, சத்தியம் உள்ள போல, சத்தியம் என்னை விடுதலையாக்க நான் அனுமதிக்கல. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை விடுதலை ஆக்கணும். சிந்தனையில முதல்ல விடுதலை வரணும். கிறிஸ்து என்னை பற்றி என்ன நினைக்கிறார்னு படிக்கணும். ஜாய் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு சொல்றேன் நான், எவ்ரி டே, இனிமேல் எவ்ரி வீக் teach them who they are in Christ. கிறிஸ்துவுக்குள் அவங்க யார் சொல்லணும். அதை சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஒரு நாள் 2 நாள் இல்ல, until you get breakthrough. உன் லைஃப்ல ஒரு பெரிய விடுதலை வர வரைக்கும் meditate on that. 1000 முறை கூட சொல்லிக்கிட்டே இருங்க. நான் பலவீனன் இல்லை, நான் பலவீனன் இல்லை, நான் பலவான், நான் பலவான். கிறிஸ்து என்னை பலப்படுத்திட்டார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாம் என்னால் செய்ய முடியும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் சொன்னீங்க. நான் விசுவாசிக்கிறேன், என்னால முடியும். நான் மலைகளை பெயர்ப்பேன், மலைகளை பார்த்து பேசுவேன், நான் மிதிப்பேன். என் பிரச்சனையை பார்த்து நான் ஓட போறது இல்லை, எதிர்த்து நிக்க போறேன். ஹல்லேலூயா. நம்ம போராட்டம் எந்த மனுஷர் கூடவும் கிடையாது. பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, நம்ம போராட்டம் எந்த மனுஷர் கூடவும் கிடையாது. ஹஸ்பண்ட் கூட கிடையாது, மாமியார் கூட கிடையாது, மருமக கூட கிடையாது, நாத்தனார் கூட கிடையாது, பிள்ளை கூட கிடையாது, யார் கூடவும் கிடையாது. எனக்கு ஒரே போராட்டம் இருக்கு. யார் கூட? சாத்தான் கூட. ஹல்லேலூயா. இன்னொன்னு, பொய் கூட. பொய், பிசாசு ஏவால பொய் சொல்லிதான் ஏமாத்தினான். அதே பொய்யை இன்னைக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? யாரோ மூலியமா நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கான். நீ சரியில்லை, நீ சரியில்லை, நீ சரியில்லை, காட் உன்னை நேசிக்கல, காட் உன்னை சரியில்லை, எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, சொல்லிக்கிட்டே இருக்கான். யூ ஆர் லிசனிங் டு இட். அந்த பொய்யை நம்ம மேற்கொள்ளணும். ஹல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள். சொல்லுங்க திருப்பி, சத்தியத்தை அறிவீர்கள். அந்த சத்தியம் தான் என்ன விடுதலை ஆக்கணும். அதுக்கு முயற்சி பண்ணணும். சும்மா கிரீடம் வந்துடாதுங்க. ஓடணும். ஓடுறதுக்கு எக்ஸசைஸ் பண்ணணும், சாக்ரிஃபைஸ் பண்ணணும், டிசிப்ளின் பண்ணணும். உங்க சபை பேர் எழுப்புதல் சபை. என்ன சபை? ஆமா, உங்க சபை மூலமா அந்த பகுதியே எழுப்புதல் அடையணும். இங்க இருக்க பெண்கள் மூலமா தான் அது நடக்கணும். பால்யாங்கி சர்ச் வளர்ந்ததுக்கு ஒரே காரணம் யார் தெரியுமா? ஆண்டவர். அடுத்தது பெண்கள். பெண்கள் தான் அங்க வந்து நிறைய செல் குரூப் லீடர்ஸ். எழும்பணும். அப்படி எத்தனை பேர் எழும்ப போறீங்க? இந்த வருஷம் நான் தேவனுக்காக எழும்பணும். ஒரு சிலர் என்ன நினைச்சுக்கிறோம்னா, இந்த தேவனுக்காக எழும்புனா வெறும் ஊழியம் பண்றது, நம்ம எல்லாருக்கும் ஏசு நல்லவர் சொல்லிட்டு வர்றது. அடுத்தது எல்லா ஜபத்துக்கும் வந்து கலந்துக்குவோம். சிஸ்டர் சர்ச்சில் ஒருத்தர் கேட்டார், என்ன இந்த அம்மா காலு எத்தனை நாள் சபையில சர்ச் வச்சாலும் பிரேயருக்கு போயிடுது, அந்த வீட்டுல எப்பதான் இருக்கோன்னு தெரியல, ஹஸ்பண்டுக்கு சோறாக்கி போடுமான்னு என்னன்னு தெரியல. வாங்க பிரேயருக்கு, நல்லது, ஆனா உங்க கடமைகளை செஞ்சு வச்சுட்டு வரணும். ஒரு ஐயாக்கு ஒரே சந்தேகம் வந்துருச்சான். என்னங்க பாஸ்டர் ஐயா, எனக்கு ஒரு சந்தேகம். என்னம்மா சந்தேகம்? எங்க வைஃப் எங்க வீட்டுல இருக்கும் போது வேற மாதிரி இருக்கா, அப்படியே சர்ச்சுக்கு வந்தவொடனே வேற மாதிரி மாறிடுறா. என்னப்பா மாறிடுறா? அப்ப சொன்னாரா, எங்க வீட்டுல ஒரே சண்டை போடுறா, ஒரே கெட்ட வார்த்தை பேசுறா, எல்லாரும் எரிஞ்சு விடுறா, வீட்டுல வேலை செய்ய மாட்டேங்கிறா, ஆனா சண்டே சர்வீஸ்க்கு வரணும்னு உடனே ட்ரெஸ் எல்லாம் அப்படி வேற மாதிரி மாத்திக்கிட்டு அப்படியே வந்து உள்ள சர்ச்சு என்ட்ரு ஆகும் போதே அந்நிய பாஷை பேசிக்கினே உள்ள வர. என்ன பிரச்சனை சொல்லுங்க? மாற்றம் என் சிந்தையில தொடங்கணும்,
நான் உண்மையிலே நான் தேவனுக்கு ஊழியம் செய்யற இடம் முதல் என் குடும்பம். சொல்லுங்க, என் குடும்பத்துல நான் மாறணும். என் குடும்பத்துல நான் மாற்றத்தை காண்பிக்கணும். எல்லாரும் இயேசு நல்லவன் வெளியே சொல்றது ரொம்ப நல்லது. உங்க வீட்டார் உன்னை பார்த்து நீ நல்லவன் சொல்லுவாங்களா? நீ தேவனுக்கு பயந்தவன் சொல்லுவாங்களா? தேவனுக்கு கீழ்ப்படுகிறவன் சொல்லுவாங்களா? Start everything from your home. வீட்டில இருந்து ஆரம்பிங்க. உங்களுக்குள்ள ஆரம்பிக்கணும், வீட்டுல ஆரம்பிக்கணும், அப்புறம் வெளியே போய் சொல்லணும். நிறைய பேர் அதுல போய் ஒளிஞ்சுக்கிறோம். ஊழியம் ஒளிஞ்சுக்கிறோம். போய் அதுக்குள்ள போய் நாம மேல பாக்கிறதுக்கு, ஐயோ அந்த சிஸ்டரா நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, நல்லா ஊழியம் பண்ணுவாங்க. வீட்டுல போய் கேளுங்க, அங்கதான் உண்மையான சாட்சி. ஆமென். எத்தனை பேர் மாற விரும்புறீங்க? என் சிந்தனை மாறணும். எந்த பிசாசின் பொய்யிலிருந்து நான் மாறணும். ஹல்லேலூயா. ஏஞ்சு நிக்கலாமா? கண்களை மூடலாமா? Hallelujah, Lord. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Lord. Glory adinara mashanganari andanari veleri hanara hatene nekena rabo. Yesuvin rattam jayam, Yesuvin rattam jayam, Yesuvin rattam jayam. O re kana dana rome le re he de ne rebe shaola rabadia thula rahatene ne kanaraba. Holy Spirit, Holy Spirit, எங்க சிந்தனையை நீங்க இன்னைக்கு சீர்படுத்துங்க. நீங்க ஜெபிப்பதற்கு முன்னால ஆண்டவர் இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் எதிர்பார்க்கிறார். கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்க தம்பி. மனம் மாறுங்க. கொஞ்ச நேரம் யாரும் அந்நிய பாஷை பேச வேணாம். Just check your heart. நான் எப்படி இருக்கேன்? நான் என்னை பத்தி என்ன நினைக்கிறேன்? நான் மத்தவங்களை பத்தி என்ன நினைக்கிறேன்? நான் ஆண்டவரை பத்தி என்ன நினைக்கிறேன்? நான் பேசுறதுக்கும் வாழறதுக்கும் சம்பந்தம் இருக்கா? நான் பாட்டு பாடுறதுக்கும் என் வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இருக்கா? ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்காரு. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ உள்ளத்தின் ஆழத்தை பார்க்கிறார். என்ன தெரியுமா நீங்க சொன்ன? ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா. மத்தவங்க சொன்னதை தானே ரொம்ப நம்பிட்டேன்ப்பா, வசனம் சொல்றது நம்பலப்பா. நான் என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா. கீழ்ப்படிதல் உள்ளவர் மனைவியா நான் இருப்பேன்ப்பா. உங்களை பார்த்து யாருனாலும் உங்களை என்னன்னா சொல்லியிருக்கலாம், உங்களை புறக்கணிச்சிருக்கலாம், உங்களை அற்பமா நினைச்சிருக்கலாம், நீங்க சோர்ந்து போயிருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை புதியவளாய் மாற்றுவேன். நான் இன்னைக்கு உன்னை புதியவளா மாற்றுவேன். நான் உன்னை பலமுள்ளவளா மாற்றுவேன். நான் உன்னுடைய குன்றுகளை எல்லாம் மிதிக்கிறவளா நான் மாற்ற போறேன். என் பலத்தினால நீ அதை செய்ய போற. நான் உன்னை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண போறேன். பண்ணிய பாஷையில பேசுங்க பாரு. ஆண்டவரை என்னோட தலையில என் சிந்தனையில இருக்கிற கட்டுகள் அறுக்கப்படட்டும். என் சிந்தனையில இருக்கிற பிசாசின் பொய் இன்னையோட போகட்டும். இயேசுவின் நாமத்தினால நாங்க எழும்புவதற்கு தடையா என்ன மாதிரி குன்றுகள் வந்தாலும் மலைகள் வந்தாலும் அதை மிதிக்கிற பலன் உண்டாகட்டும், ஜீவன் உண்டாகட்டும். மேரா பாஷா கலோரா போதியா தீலராபா. இந்த சபையிலே இந்த பெண்கள் மத்தியிலே ஒரு எழுப்புதல் தீ பற்றி எரிவதா, எழுப்புதல் வருவதாக. ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில எழுப்புதல் வருவதாக, மாற்றம் வருவதாக, குடும்பங்களிலே மாற்றம் வருவதாக. ஒவ்வொரு பெண்ணும் ஒரு தேவ சாயல் என்பதை உணர்வாளாக. தேவனுடைய அன்பினால நிரப்புவீராக. உங்க மகிமை அவர்கள் மேல் தங்குவதாக.
இழந்து போனதை, இழந்து போன வரங்களை, இழந்து போன சந்தோஷத்தை, இழந்து போன சமாதானத்தை, இழந்து போன பரிசுத்தத்தை கர்த்தர் நீங்க மறுபடியும் இந்த சபைக்கு கொடுப்பீரா. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் கொடுப்பீரா. இந்த சபை ஒரு ஒளியாய் மாறுவதா, உதிக்கிற ஒளியினிடத்துக்கு ஆட்கள் ராஜாக்கள் நடந்து வருவார்களா, அதுக்கு எங்க வாழ்க்கை சாட்சியா இருப்பதாக. நாங்கள் ஒரு வல்லமை உள்ளவர்களாய் எழும்பணும்பா, பரிசுத்தம் உள்ளவர்களா மாறணும்பா. We don't want to act. ரெட்ட வாழ்க்கை எங்களுக்கு வேணாம்பா, ரெட்ட வாழ்க்கை எங்களுக்கு வேணாம்பா. வசனம் படிக்கணும்பா, இந்த சத்தியம் எங்களை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும்பா. Want to see that happening in this church, Lord. Let your word will transform this church. சத்தியம் உள்ள விடுதலை ஆக்கட்டும். இவங்க பலப்படட்டும். உங்க சாயல தரிச்சுக்கிட்டும்பா. கிறிஸ்துவை போல அன்பு, கிறிஸ்துவை போல மன்னிக்கிற தன்மை, கிறிஸ்துவை போல ஏற்றுக்கொள்ற ஒரு குணம், கிறிஸ்துவை போல ஒரு பொறுமை, கிறிஸ்துவை போல ஒரு சாந்தம். இந்த உலகத்துக்கு ஆறுதல் கொடுக்க வேண்டிய நாங்கப்பா, இந்த உலகத்துக்கு ஹீலிங்க கொண்டு போக வேண்டியவங்க நாங்கப்பா. முதல்ல எங்க காயங்களை கட்டுங்கப்பா, எங்க காயங்களை ஆற்றிடுங்கப்பா. சோர்ந்து போய் வந்திருக்கிற பெண்களுடைய காயங்களை கட்டுங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா. நம்பிக்கை இல்லாம வந்திருக்கிறவங்களுக்கு நம்பிக்கையை கொடுங்கப்பா. Touch them, Lord. Touch them. Let them experience you, Lord. Let them experience you. Let them experience your comfort. உங்க ஆறுதலை அவங்க உணரட்டும். நீங்க அவங்க கூட தான் இருக்கிறீங்கன்றதை அவங்க உணரட்டும். இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய நான் உன்னோடு இருக்கிறேன். பயப்படாத, பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். நான் உன் வாழ்க்கைய மாத்துவேன். Minister to them, Lord. Minister to them, Holy Spirit. Minister to them, Lord. Minister to them. காயம் கட்டுங்க ஆண்டவரே. அவங்க குமுறல்கள், அவங்க ஏக்கங்கள் எல்லாம் நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க. ஆண்டவர் என்னை கைவிட்டாரோ, ஆண்டவர் என்னை நேசிக்கலையோ, அப்படின்னு சொல்ற அந்த பிசாசோட பொய்யில இருந்து இன்னைக்கு அவங்கள விடுதலை ஆக்கு. நீங்க கூட இருக்கிறது அவங்க உணரட்டும். Holy Ghost. We are worshiping a living God. நாங்க ஆராதிக்கிற தெய்வம் ஜீவன் உள்ளவர்ப்பா. நீங்க பேசுகிறவர்ப்பா. We are not having false hope. There is truth in it. சத்தியம், சத்தியம். வேதம் எது சொல்லுகிறதோ அது சத்தியம். வேதம் என்னை பற்றி என்ன சொல்லுகிறதோ அது சத்தியம்.
அந்த சத்தியம் எங்களை விடுதலை ஆக்கட்டும். You bring transformation into their life. Just touch them, Lord, right? Let your healing touch. Let your healing touch. Let them rise up. Let them rise up. Minister to them. Just take control of them, Lord. இந்த சபையின் போதகர் மனைவிக்காக ஜெபிக்கிறேன். இந்த போதகர் மனைவியை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துங்க. அநேக பெண்களுக்கு பயன்படுத்துங்க. ஒரு தாயாய் எழும்பட்டும். தன்னை குறிச்சு எந்த தாழ்வு மனப்பான்மையும் வேணாம் ஆண்டவரே. நான் சின்னவள் என்று சொல்ல வேணாம் ஆண்டவரே. நீங்க அந்த பிள்ளையை நம்பி நீங்க கொடுத்திருக்கிற வரங்கள் அனல் மூட்டி எழுப்பப்படட்டும். மேலே உயர 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 எழுப்பட்டும் ஆண்டவர். எல்லா மன சோர்வின் ஆவிகளை, குற்றப்படுத்துகிற ஆவிகளை நான் இயேசுவின் நாமத்துல சபிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் இங்க மகிமைப்படுவார். Oh, minister to them, Lord. Just take control of them, Holy Spirit. Minister to them, Jesus. Minister to them, Lord. மறுரூப அனுபவத்துக்குள்ள கொண்டு போங்கப்பா. நம்ம எல்லாம் சொல்லாம, நான் தேவ சாயல், நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனால் அழைக்கப்பட்டவன், நான் தேவனால் முன்குறிக்கப்பட்டவன், பலம் உள்ளவன். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நான் பரிசுத்தம் உள்ளவன், நான் நீதி உள்ளவன், நான் பொறுமை உள்ளவன், சாந்தம் உள்ளவன். சொல்லுங்க, அதெல்லாம் கர்த்தர் உங்களை மாத்தணும். கர்த்தர் நீங்க அதை செய்ய போறதுக்காக நன்றி. நாமம் மகிமைப்படட்டும், நாமம் மகிமைப்படட்டும். அப்படியே எல்லாரும் கண்களை மூடி அர்ப்பணித்தவர்களாக ஒரே ஒரு செபத்தை நம்ம ஏறெடுக்க போகிறோம். அங்கிள் வந்து நம்மளை செபத்துக்குள்ளாக நடத்துவாங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? இந்த இஸ்ரவேல் ஜனம் 70 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்து அவங்க தேசத்தை ஆள வேண்டியவர், உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்க வேண்டிய தேவ ஜனம் பாவத்தில், நன்றி அறிதல் இல்லை, அந்நிய தேவர்களை ஆராதித்து அடிமைத்தனப்பட்டு. கவனிங்க, அவங்களோட உணர்வு ஒரு மாதிரி வீக் ஆயிடுச்சு. அவங்களை எப்படி நினைச்சாங்க? புழுவாக, பலவீனம் உள்ளவர்களாக, தகுதி இல்லாதவர்களாக, சாக வேண்டும் என்று நினைப்பவர்களாக, நொந்து நூலாகி, நோ ஹோப், நோ ஜாய். ஆண்டவர் அவங்களை பார்த்து சொல்றாரு, என்னையா இந்த பிரச்சனை என்கிட்ட இல்லை, என் வார்த்தையில இல்லை, என் வல்லமையில இல்லை, உங்ககிட்ட தான் என் பிரச்சனை. நீ என்னை விட்டு தூரம் போயிட்ட, என்னை நிராகரிச்சிட்ட, உலகத்துக்கு ஓட ஆரம்பிக்கிற. பணம் பெருசா தெரியுது, மனிதர்கள் பெருசா தெரியுறாங்க, என் வார்த்தை பெருசா தெரியல, நாம் பெருசா தெரியல. அதனால்தான் உன்னை மட்டமா குறைவா யோசிக்கிற. ஆனால் நான் எப்படி தெரியுமா பார்க்கிறவன? போரடிக்கிற ஆயுதமாக, குன்றுகளை நொறுக்குகிற வல்ல சம்மட்டியாக
என் அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்ட தைரியம் உள்ள தேவ பிள்ளையாக எழும்பி பிரகாசிக்கிற ஒளி விளக்காக எழும்பி பிரகாசி. உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. அப்படிதான் பார்க்கிறார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். சிந்தனை மாறணும், சிந்தனைய தெளிவு வரணும், கர்த்தருடைய வார்த்தையை நம்பணும். கர்த்தர் இருக்கிறார், அவர் எனக்கு போதும், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வாய். நான் ஜெய கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார், ஜெயமாக என்னை நடத்தி விடுவார். ரபாலா பானா மாரா ராகா சந்தரா பாலா பானா மாரா ரபா. உன் நிலைமையை நான் தலைகீழாய் மாற்றுவேன். என்னை நீ நம்புவாயானால், என்னை தொடர்ந்து விசுவாசிப்பாயானால், என் வார்த்தையை உயிரினு மேலாய் நினைப்பாயானால் உன் ஊழியம் தலைகீழாகும். பாஸ்டர் அம்மா உங்களுக்கு பரிசுத்தாவில் சொல்லுகிற வண்ணனுகிறேன், நீ இன்றைக்கு இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு, அது ஓல்ட் டெஸ்டமென்ட், புதிய ஏற்பாடு அளவில்லாத மடங்கு கர்த்தர் இயேசுவை அளவில்லாமல் அபிஷேகம் பண்ணுகிறார். அருமையான என்னுடைய பிள்ளைகளே, என் மகள்களே, எழும்பு, எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். ஓரா காலா பர பல பன மரபா. தேங்க்யூ. காயங்களில வாழாத போதும், இன்னொரு சொன்ன பேச்சில வாழாத போதும், என் வார்த்தையிலே வாழு, என் வல்லமையிலே வாழு, எனக்குள்ளே வாழு. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் பலப்பட்டு கொண்டே இருப்பானார். கர்த்தரின் அன்பின் ஆழம் அகலம் நீளம் உனக்குள்ளே வேரூன்றுவதாக, வேரூன்றுவதாக. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ரீகாலா பானா மாரா ரபாலா பானா மாரா ரபா. ஆண்டவரே, வல்லமையை தரித்து கொள்வார்கள். பய ஆவிகள் விலகுவதாக, சோர்வின் ஆவிகள் விலகுவதாக, கர்த்தருடைய ஆவியான எழுந்தருளுவாராக. சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார். பாஸ்டர் யுவராஜியும் பாஸ்டர்மா ஜாய்ஸையும் உடைய கரத்துல கொடுக்கும். இந்த பிள்ளைகளை தாயின் கருவில நீங்க தெரிந்து கொண்டு முன் குறித்து பெயர் சொல்லி அழைத்து, நீ என்னுடையவள் என்னுடையவன் என்று சொல்லி இந்த கனமான ஊழியத்தை அழைத்திருக்கிறீரே, அந்த கனம் தொடர்ந்து உண்டாகும். வாழ்வும் வார்த்தையும் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருப்பாங்க. நிறைய திருச்சபையிலிருந்து வந்திருக்கிறான்னு கேள்விப்படுகிறோம். இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்கார அம்மாக்கள், ஆண்டவரே, அவங்க ரொம்ப விசேஷமானவர்கள்ப்பா. உமக்கென்னே தங்க வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்காங்கப்பா. அவர்களை கர்த்தர் கனம் பண்ணுங்கப்பா, அவர்களை உயர்த்துங்கப்பா. அவங்க சபையில ஒரு பெரிய எழுப்புதலில் ஆண்டவரே பிளம்பாய் அவங்க மாறுவார்களா என்று ஜெபிக்கிறோம். சத்தியத்துக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்படியே எல்லாரும் அமருவோமா? பிரைஸ் தி லார்ட். எல்லார் கையிலையும் சீட்டு கொடுக்கப்பட்டிருக்குது. ஃபஸ்ட்டு 100 பேர் வந்த ஃபஸ்ட்டு 100 பேருக்கு மாத்திரமே இந்த சீட்டு கிடச்சிருக்கோம். இந்த சீட்டை நம்ம கொடுக்க போகிறோம். இந்த வருஷத்தோட லக்கி வின்னர் யார் என்று நம்ம பார்க்க போகிறோம். அம்மாவே எடுக்கட்டும். இந்த வருஷத்தோட வின்னர் யாருன்னு நம்ம பார்க்க போகிறோம். 84 யாரு? 84. ஓ, அந்த குட்டி பாப்பாவா? கரங்களை தட்டி. ஓகே, இந்த மகளிர் தின தன்று பிள்ளைக்கு தான் இன்றைக்கு. ஓகே, சூப்பர். கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துவோமா? கரங்களை தட்டி. அடுத்தபடியாக ஒரே ஒரு நிகழ்ச்சி மாத்திரமே, பட்டிமன்றம் மாத்திரம் நம்ம பார்த்துட்டு நம்ம
ஜெபித்து முடிக்க போகிறோம். உங்களுக்காக ஆகாரம் கீழே இருக்குது. நீங்கள் சாப்பிட்டு விட்டு செல்லும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அதற்கு முன்பாக ஒரே ஒரு பட்டிமன்றம். நம்ம ஜாஸ்மின் சிஸ்டர் தான் இன்றைக்கு தலைவராக இந்த பட்டிமன்றத்தை நடத்துவதற்காக வந்திருக்கிறாங்க. கரங்களை தட்டி ஜாஸ்மின் சிஸ்டர் வரவேற்கலாமா? கரங்களை தட்டி உற்சாகத்தோடு வரவேற்கலாமா? ஓகே, கடைசியாக நாங்கள் ஜெபித்து முடிக்க போகிறோம். இந்த நாளில் வந்த செய்தி கொடுக்க வந்த அம்மாவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அநேக பாஸ்டர் அம்மாங்கள்லாம் நம்ம கூட இணைந்து இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டாங்க. அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றிகளை ஏறெடுக்கிறோம். நம்ம அநேக சபைகள்ல இருந்து நீங்கள் வந்து கலந்து கொண்டீங்க. உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி. விசேஷமாக மியூசிக் வாசித்தவங்களுக்கு நன்றி. இன்னும் நிறைய பேர் இந்த கூட்டத்துக்காக அநேகர் ஒத்துழைத்தாங்க. கீழெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அநேக பிரதர்ஸ்லாம் ஒத்துழைத்தாங்க. ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். இந்த விசேஷமாக இந்த கூட்டத்தில் நடத்துவதற்கு எங்கள் மகளிர் அணிக்காக கரங்களை தட்டலாமா? எங்கள் மகளிர் அணிக்காக 2 வாரமா ரொம்ப எஃபெக்ட் போட்டு எல்லாவற்றையும் அவங்க செஞ்சாங்க. அவர்களுக்காக இன்னொரு விச கரங்களை தட்டலாமா? ஓகே, கடைசியாக நம்ம செபித்து முடிக்க போகிறோம். ஊழியக்கார் வந்து ஜெபிக்க போகிறாங்க. ஊழியக்கார் எலிசா ஊழியக்கார் வந்து ஜெபிக்க போகிறாங்க. ஐயா வந்து ஆசீர்வாதம் கூட போகிறாங்க. கண்களை மூடி கடைசியாக நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். நீங்கள் முடிந்தவுடன் கீழே போனீங்கன்னா பஃபே சிஸ்டம் தான், நீங்கள் சாப்பாடு வாங்கி சாப்பிட்லாம். இல்லை அங்கே எத்தனை அருமையான தருணங்களை கொடுத்திருக்கிறார். பெண்கள் மத்தியிலே ஒரு எழுப்புதல் உருவாகி கொண்டிருக்கிறது. ஆங்காங்கே பெண்கள் எழுந்து சிலம்பம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் பெண்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அக்காலத்திலே பெண்களுக்கு கர்த்தர் முக்கியத்துவம் கொடுத்தார். இப்பொழுதும் அவர்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. பரிசுத்தம் அன்பு நிறைந்த கர்த்தாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மனமகிழ்ச்சியான நாளிலே தகப்பனே, இந்த பெண்கள் கூட்டத்தை கர்த்தர் நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர் தகப்பனே ராஜா. அப்பா, இன்றைய நாள் தகப்பனே அமர்ந்து கொண்டிருக்கும் போதே இருதயம் முழுமையாய் அப்பா நிறைவாய் மாறியதே தகப்பனே ராஜா. அப்பா, நாங்கள் அப்பா அதை ருசி பார்த்திருக்கிறோம் தகப்பனே ராஜா. உடைய பிரசன்னம் ஊற்றப்பட்டதற்காக நன்றி. உடைய அபிஷேகம் ஊற்றப்பட்டதற்காக நன்றி தகப்பனே ராஜா. என் பிள்ளைகள் மேலே தகப்பனே வந்தவர்கள் வந்தவனமாக போகாதபடி தேவ பிரசன்னம் இறங்கட்டும் தகப்பனே. தேவ மகிமை இறங்கட்டும் தகப்பனே. தேவ அபிஷேகம் ஒவ்வொரு சிரசின் மேல ஊற்றப்படுவதாக தகப்பனே ராஜா. அப்பா, ஸ்தோத்தரிக்கிற தகப்பனே, பலவீனங்கள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறட்டும் தகப்பனே ராஜா. அப்பா, எல்லா சுகவீனங்கள் வெளியேறட்டும் தகப்பனே. கர்த்தர் இவர்களை பயன்படுத்தும்படியான ஒரு பெருத்த ஒரு விசேஷித்த அக்கினிமயமான அபிஷேகம் நீங்க இப்பொழுது ஊற்றுங்க தகப்பனே ராஜா. கர்த்தர் வல்லமையா இந்த பெண்களை பயன்படுத்துங்க தகப்பனே. ரீபா ராபா லக்கனமரஸ் சந்த ராபா லக்கனமரதரலம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ராஜா. அப்பா, பாஸ்டரையும் பாஸ்டம்மாவையும் அப்பா என்னுடைய விசுவாச பிள்ளைகளையும் இந்த ஆலயத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க தகப்பனே ராஜா. இது போன்ற ஊழியங்கள் இன்னும் பெருக கர்த்தர் கிருபை பாராட்டுங்க தகப்பனே. ஊழியத்தின் எல்லைகள் பெருக வைங்க தகப்பனே ராஜா. அநேக கிளை சபைகள் உருவாகட்டும் தகப்பனே ராஜா. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யுங்க. என் அன்பு போதகருடைய பலவீனத்தை எடுத்து போடுங்க, சுகவீனத்தை எடுத்து போடுங்க. சரீரத்திலே ஒரு பலனை கொடுத்து இன்னும் ஓடத்தக்கதான, இன்னும் ஊழியத்தின் பாதையில் அதிக ஓடத்தக்கதான பலனை கொடுத்து நிறைவாய் நடத்துங்க தகப்பனே ராஜா. இத்தனை பிரயாசங்கள் எடுத்த அன்பு பாஸ்டம்மாவை கர்த்தர் ஆசீர்வதிங்க தகப்பனே ராஜா. இன்னும் லட்சங்களுக்கு எடுத்து பயன்படுத்துங்க தகப்பனே. இது போல கூட்டத்தை அப்போ ஆங்காங்கே வைக்கும்படி கிருபை பாராட்டுங்க தகப்பனே. கிருபை அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். தொடர்ந்து நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. மீட்பு ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்தில் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாமல் இருப்போமாக. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் சமாதானமும் வழி நடத்தல் நம்மோடு நம்முடைய குடும்பத்தோடும் சகல பரிசுத்தவான்களோடும்
இன்றைக்கு வந்த எல்லா ஊழியம் செய்கிற ஊழியக்கார அம்மாங்கள் மேலும், விசேஷமா இந்த நிகழ்ச்சிகளை நடத்தின பிள்ளைகளோடும் சபை மக்களோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தயவுசெய்து யாரும் போயிடாதீங்க. ஒரு 2 அறிவிப்பு. பாஸ்டர்மாங்க மட்டும் நம்முடைய கீழே வீட்டுக்கு போகலாம். ரூமில் அவங்களுக்கு தனியாக ஆகாரம் ஒழுங்கு செய்திருக்கு. இன்றைக்கி நம்ம சண்டே கிளாஸ் பிள்ளை விக்னேஷ் அவங்களுக்கு ஒரு பர்த்டே, ஒரு சின்ன அந்த பிள்ளைக்காக நம்ம கேக் கட் பண்ணி, அப்புறமா உங்கள் எல்லாருக்குமே கீழே ஆகாரம் இருக்குது. நீங்கள் வாட்டர் பாட்டில், பஃபே சிஸ்டம், நீங்கள் நல்ல நமக்கு ஆகாரத்தை கொடுத்துருக்குறாங்க. அதனால நீங்கள் கீழே பந்தலில் உட்காந்துக்கலாம், சேர் போட்டு, இல்லை இங்கே வந்து ஏசியில் உட்காந்து, எங்கே உங்களுக்கு வசதியோ. ஆனால் போயிடாதீங்க. இப்போ விக்னேஷ் நான் அன்போடு அழைக்கிறேன். இன்னைக்கு நம்ம மத்தியில் செய்தி கொடுத்த அருமையான பாசமா எலன் ஜேக்கப் அவங்க ஒரு அழகான புத்தகம் எழுதியிருக்கிறாங்க. தேவன் விரும்பும் திருமண வாழ்க்கை, ஒரு குடும்பத்தை குறித்து ஒரு அழகான புத்தகம். கண்டிப்பா குடும்பமா இருக்கிற தேவ பிள்ளைங்க இதை வாசிக்கணும். வெறும் 50 ரூபாய் தான் இந்த புத்தகத்தை நீங்க வாங்கி பயன்படுங்க. உங்க குடும்பத்துக்கு இது ஆசீர்வாதி. யார் வேணுமோ நம்ம சிஸ்டர்ஸ் கிட்ட நீங்க வந்தீங்கன்னா அவங்க இந்த புத்தகத்தை கொடுப்பாங்க. விக்னேஷ்காக நம்முடைய பிள்ளை, ஒரு நிமிஷம் அப்படி யாரும் அப்படி விக்னேஷ் முன்னாடி வாங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து வாங்க. பாசம் விக்னேஷ்காக ஆகாஷ் இதை எடுத்து எல்லாரும் ஒரு நிமிஷம் தம்பி விக்னேஷ்காக ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் சேர்ந்து ஒரு நிமிஷம் வாங்க. பாசமா வாங்க பஸ் வாங்க. எலிசா பாஸ் விக்னேஷ கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். இந்த பிள்ளை வாஞ்சியா ஆண்டவரை தேடி வர. எல்லாரும் உங்க கையை நீட்டி இந்த மகனை எல்லாரும் சேர்ந்து ஆசீர்வதிக்கலாம். எஸ்அப்பா, இன்றைக்கு இந்த மகனை நாங்க மனசார வாழ்த்துறோம். இப்பொழுது இருக்கிறதை விட 1000 மடங்கு இந்த மகனை நீர் பெருக செய்யுங்க. இந்த பிறந்த நாள்ல நாங்க சந்தோஷமா இந்த நாள்ல மகனோடு நாங்கள் கொண்டாடுகிறோம். இந்த கேக் எப்படி இனிமையா இருக்கிறதோ, மகனுடைய வாழ்க்கை அநேகருக்கு ருசியா இனிமையுள்ள ஒரு வாழ்க்கையா மாறட்டும். நாங்கள் இந்த நாள் ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹாப்பி பர்த்டே விக்னேஷ். காட் பிளஸ் யூ. கரங்களை தட்டுவோம். ஒரே ஒரு பாடலை சேர்ந்து பாட கேட்க. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Vignesh. Happy birthday to you. May God bless you, dear. May God bless you, dear. May God bless you, dear Vignesh. Happy birthday to you. ரொம்ப தேங்க்ஸ். தயவுசெய்து கொஞ்சம் படியில பொறுமையா போங்க. சாப்பாடு வாங்கிட்டு நீங்க பந்தல்ல கீழே உட்காரலாம், இல்லைன்னா மேலே கூட வந்துடலாம். தயவுசெய்து யாரும் சாப்பிடாம போயிடாதீங்க. ரொம்ப நல்லா பண்ணீங்க சிஸ்டர்ஸ். உண்மையாலே உங்களை வாழ்த்துறேன். ரொம்ப டேலண்டாக ரொம்ப பண்ணீங்க. உங்களுடைய நடனம், நாடகம், பட்டிமன்றம் வெரி டேலண்டட். கர்த்தர் உங்களுக்கு நிறைய டேலண்ட் கொடுத்துருக்கார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.